இந்த கதை குருட்டுக்கோழிகள், புனிதா பார்த்திபன் எழுதிய கதை. உடைந்து போய் ஒரு இடத்துல அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில ஒரு காலடி சத்தம் கேக்குது. ஒரு பெரியவர் நடந்து வர்றாரு, ஒரு பை வச்சிருக்காரு, அதுல அரிசி இருக்கு. அந்த அரிசி அள்ளி அப்படி போடுறாரு. அங்க நின்று கோழி எல்லாம் கொத்த ஆரம்பிக்குது. கோழி அரிசி திங்கிறத பார்த்திருக்கீங்களா? வேகமா எல்லாம் அந்த போட்ட இடத்துலயே கொத்திக்கிட்டு இருக்கும். முண்டி அடிச்சு உன்னை தள்ளி விட்டு இன்னொன்ன தள்ளி கொத்திக்கிட்டு இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் திட்டுறாரு, குருட்டு கோழிகளா, இங்க எவ்வளவு இற செதறி கிடக்கு, அதை கொத்த வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு கிடைக்காததுக்கு போய் சண்டை ஓட்டு உன்னோட ஒண்ணு முட்டிக்கிட்டு இப்படி வெறும் வயிற்றோட போறீங்க எல்லாரும் மக்குகளான்னு திட்டிட்டு போறாரு. அந்த வார்த்தை அவனுக்கு சுருக்குன்னு பற்றுறது. அந்த கோழியோட தன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிறான். வாய்ப்புகள் செதறி கிடக்கும். இந்த இப்போ உள்ள சூழ்நிலையில நம்மளும் ஒரு குருட்டு கோழி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப சிதறி கிடந்த இறைகளும் அவன் கண்களுக்கு தெரிந்தன.